Dear students, welcome to our channel Effective Biology. Today we are going to see about plant anatomy and plant physiology. In the lesson la plant anatomy and plant physiology பத்தி full detail படிக்க போறோம். Anatomy is the branch of biology concerned with the study of the internal structure of organism and their part. Anatomy அப்படின்றது பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. Physiology is a branch of biology dealing with the function and activities of living organism and their parts, including all physical and chemical process. இப்போ physiology அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட ஆக்டிவிட்டீஸ், அதோட ஃபங்க்ஷன், அதில் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் physiology. See, plants exhibits varying degrees of organization. So organization is nothing but process of arranging. இப்போ ஒரு ஆர்கானிசம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுது, இதுதான் ஆர்கனைசேஷன். ஆட்டோம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு மாலிகூல்ஸ். ஆட்டோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர்ஸ். சரியா? ஆட்டோம்ஸ் வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகும்? மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் சேஞ்ச்டு இன்டு ஆர்கனல்ஸ். Organelles into cells, cells into tissues and tissues into organ. இதில் organelles அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி we have learnt in the lower classes itself. Mitochondria, Golgi bodies, endoplasmic reticulum, ribosomes, இது எல்லாமே வந்து organellesனு சொல்லுவோம். இந்த organelles எல்லாம் குரூப்பாக சேர்ந்தது தான் cells. அதே மாதிரி cells எல்லாமே குரூப்பாக சேர்ந்தது தான் tissues. tissues எல்லாமே குரூப்பாக சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் கொடுக்குறேன். இங்கே ஆர்கன் சிஸ்டம். ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் சேர்ந்தது தான் என்னது? நம்மளது ஆர்கன். ஓகே. The first account of internal structure of plants was published by English physician Nehemiah Grow. He is a father of plant anatomy. இது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு பாசிபிள் கொஸ்டின்ஸ். Who is the father of plant anatomy? Nehemiah Grow. இப்போ plant anatomy அப்படின்னா என்னென்னா, அப்படின்னா அண்டர் த மைக்ரோஸ்கோப், டெமினின் அப்படின்னா டு கட். இப்போ ஒரு பிளான்ட்டை கிராஸ் செக்ஷனில் கட் பண்ணி மைக்ரோஸ்கோப் அண்டர் த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறது தான் என்னது? பிளான்ட் அனாட்டமி. இஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் 9th ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ, isn't it? In this lesson you will study about the internal structure of plant and process of photosynthesis and respiration. So photosynthesis is by which plant make their own food using carbon dioxide, water and sunlight. Plant வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து தானாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும் with the help of some raw materials, isn't it? Carbon dioxide, water and sunlight. Next one, respiration. Respiration, it is usually involves exchanges two gases. The cells takes in oxygen and release carbon dioxide, which means inhaling and exhaling process is occur in respiration. Next we will go to tissue. Tissues are the group of cells that are similar or dissimilar in structure and origin. Group tissues அப்படிங்கிறது group of cell. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் டெஃபினேஷன் கேட்கலாம். Define tissue. இது ஒரே லைன் தான். Tissues are the group of cells. இது பார்க்குறதுக்கு சிமிலராகவும் இருக்கலாம், டிஸ்சிமிலராகவும் இருக்கலாம். அதே மாதிரி பட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? சிமிலர் இன் ஃபங்க்ஷன். பிளான்ட் டிஷ்யூ கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 based on their ability to divide. They are meristematic tissue and permanent tissue. So meristematic tissue means undifferentiated cells capable of cell division. இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எந்த ஒரு செல்லாகவும் என்ன இருக்காது, மாறி இருக்காது. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா ஒவ்வொரு செல்லாக வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். டிவிஷன்ஸ், ஒரு செல்லு 2 செல்லு 4ன்னு சொல்லிட்டு செல் டிவிஷனில் மட்டும் இது இன்வால்வ் ஆகும். எபிலிட்டி டு டிவைட் த செல்ஸ். பர்மனன்ட் செல் அப்படின்றது ஆர் த பிளான்ட் டிஷ்யூ தட் ஹாவ் லாஸ்ட் த எபிலிட்டி டு க்ரோ அண்ட் டிவைட். These tissues arise from the meristematic tissue. இந்த permanent tissue அப்படிங்கிறது meristematic tissueலேருந்து உற்பத்தியானது தான். இதுக்கு வந்துட்டு ஒரு எபிலிட்டி இருக்காது, செல் டிவிஷனில் இன்வால்வ் ஆகாது, க்ரோ ஆகாது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி பர்மனெண்ட், வேறு ஒரு உறுப்பாக மாறி பர்மனெண்ட்டாக இருக்கிறது.
இது நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அதோட நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் ஸ்டடி இன் த ஹையர் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ சிஸ்டம். சாக்ஸ் 1875 classified tissue system in plant into 3 types. One is the terminal or epidermal tissue system, ground tissue system, vascular tissue system. இந்த சாக்ஸ் வந்து 1 மார்க்கில் இந்த கொஷின் கேட்கலாம். Who classified the tissue system? சாக்ஸ். In which year? 1875. அதே மாதிரி what are the 3 types of plant tissue system கேட்கலாம் இல்லையா. இந்த 3 சிஸ்டம் நேம் எழுதணும் அப்படின்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். Now we will go to the terminal or epidermal tissue system. It consists of epidermis, stomata and epidermal outgrowth. Epidermis நமக்கு தெரியும், outermost layer. Stomata அப்படிங்கிறது is a tiny pore in the surface of a leaf that is used for gas exchange. These tiny pores will allow the plant to take carbon dioxide for use in photosynthesis and expel their waste oxygen. இந்த ஸ்டொமேட்டா எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது பிளான்ட்டுக்குன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது இந்த ஸ்டொமேட்டா கண்டிப்பாக இருக்கணும். இதில் தான் என்ன நடக்கும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட், எபிடர்மிஸ் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர். இட் ஹேஸ் எ மைன்யூட் போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா. Cuticle is present on the outer wall of the epidermis to check the evaporation of water. So cuticle is nothing but a waxy layer and it is covers the leaves of all the plant species. The cuticle reduce the rate of water loss from the leaf surface. Cuticle மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக வாட்டரை வந்துட்டு ரிமூவ் பண்ணவும், பிளான்ட்டை வந்து ட்ரை ஆகாமல், லீவ்ஸை வந்து ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கியூட்டிக்கிளோட மெயின் ஒர்க்கு. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் எவாப்ரேஷன்? இதை ப்ராசஸ் டர்னிங் ஃப்ரம் லிக்விட் இன்டு வேப்பர். அதிகமாக வந்துட்டு அதில் தண்ணி இருந்தது, வாட்டர் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும், வேப்பராக போக வைக்கிறது தான் எவாப்ரேஷன் ப்ராசஸ். Next, trichomes and root hairs are the epidermal outgrowth. The trichome is the outer growth from the epidermis of plant as a hair-like structure. It keep leaf surface cool and reduce evaporation. The trichomes ஓட main function என்னன்னா, லீஃபை வந்துட்டு கூலாக வச்சுக்கும், அட் த சேம் டைமு ரெடியூஸ் த எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் நடக்காமையும் இதை கரெக்டாக பார்த்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we will go for the functions. எபிடர்மிஸ் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூ. ப்ரொடெக்ட் அப்படின்னா நமக்கு மீனிங் தெரியும் இல்லையா, கீப் சேஃப் ஃப்ரம் இன்ஜுரிஸ். எந்த ஒரு பிளான்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அதோட லேயரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எபிடர்மிஸோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் ஒன், ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a loss of water in the form of vapor from leaves into air. So transpiration. Next one, roots help in absorption of water and minerals. ஸோ அப்சார்ப்ஷன்னா தெரியும், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்து ஒரு பொருளை அப்சார்ப் பண்ணுறது தான் அப்சார்ப்ஷன் இல்லையா. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபினாமினான். நெக்ஸ்ட்டு இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கீப் இன் ரிமெம்பர் ப்ரொடக்ஷன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட்டு, செகண்டு டிரான்ஸ்பிரேஷன், third one absorption of water. These 3 key points only important. This may be asked in a 2 mark question. Next we will go for ground tissue system. It includes all the tissue of the plant body except epidermal and vascular tissue like cortex, endodermis, pericycle, pith. So cortex is the outermost layer of tissue below the epidermis of the stem and root. Cortex அப்படிங்கிறது எபிடர்மிஸில் அவுட்டர்மோஸ்ட் லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் எண்டோடர்மிஸ் அப்படின்னா, இட் இஸ் த இன்னர் லேயர் ஆஃப் செல் இன் த கார்டெக்ஸ் ஆஃப் த ரூட் அண்ட் ஆஃப் சம் ஸ்டெம்ஸ் சரௌண்டிங் எ வாஸ்குலார் பண்டல். எண்டோடர்மிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸோட இன்னர் லேயர், இதில் இன்னொரு வாஸ்குலார் பண்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வாஸ்குலார் பண்டல்ஸ்னாவே நமக்கு தெரியும் இல்லையா, சைலம் அண்டு ஃப்ளோயம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாஸ்குலார் பண்டல். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எண்டோடர்மிஸில். தென் தேர்டு ஒன்று பெரிசைக்கிள் இஸ் எ தின் லேயர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ பிட்வீன் த எண்டோடர்மிஸ் அண்டு த ஃப்ளோயம். இது எண்டோடர்மிஸ்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. Then fourth one, pith. It is located in the center of the stem. ஸ்டெம்மோட சென்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால it is otherwise known as medulla. So pith is composed of soft
ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல் இஸ் ப்ரெசன்ட். இந்த பேரன்கைமா செல் எதுக்கு இங்கே பித்தில் ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னா விச் இஸ் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல். ஓகே, இது நமக்கு டீட்டெயிலாக கொடுக்கல. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டெக்ஸு, எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித்துன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். டிஃபைன் கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் தான் பாசிபிள் கொஸ்டின். Okay, so far we have seen what is tissue and its type. That's it with the lesson today. Okay student, like and share this video to your friends and kindly subscribe our channel to get upcoming videos. Have a fabulous day.